தடையை நீக்கி ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் முன்பாக திமுக சார்பில் இன்று போராட்டம் நடைபெறவுள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த போராட்டம் சரியா எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்கிற நிலையில அந்த கட்சிகள்ல இருந்தும் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? நிச்சயமா பார்த்தீங்கன்னா தம்பி தமிழரசன், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். இதற்காக மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது, பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சரியாக 11 மணி அளவில் திமுக பொருளாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தங்கியிருக்கிறார். இன்னும் சற்று மணித்துளிகளில் இன்னும் சற்று நிமிடங்களில் அவர் அங்கிருந்து புறப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அங்கிருந்து வழிநெடுகிலும் சுமார் 30 கிலோமீட்டர் அளவிற்கு இருமர்களும் சாலை மறியலிலும் கொடிகள் கட்டி இருக்கிறது, அலங்கார வளைவுகள் வரவேற்பு கட்டி இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை வேண்டும், உடனடியாக அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்த சுற்று வட்டார பகுதிகளில் தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்பவர்கள் மற்றும் திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்கின்றனர். இந்த போராட்டமானது திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றாலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதர்சன் நாச்சியப்பன் பங்கேற்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சி சார்பில் அதன் தலைவர்கள் பங்கேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில மணிகள் துளிகளில் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த 11 மணியில் துவங்க இருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தனியார் விடுதியிலிருந்து மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து வாகனத்தின் மூலம் புறப்படுவார். சரியா 11 மணிக்கு வந்து சேருபவர். அவர் தலைமையில் ஆர்ப்பாட்ட கோஷங்கள் கொடுக்கப்பட்ட பின்பு அவர் சிறப்புரை ஆற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன், போராட்டம் நடைபெறும் வாடிவாசல் பகுதிக்கு வருவதற்காக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டு விட்டார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹரிகிருஷ்ணன், இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய காயத்ரி, பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை சொல்ல போனால் அலங்காநல்லூர் பகுதியில் மட்டும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அலங்காநல்லூர் பகுதியில் மட்டும் சுமார் 800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் உயரதிகாரி தலைமையில் 800 காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். இது தவிர அங்கிருந்து 30 கிலோமீட்டர் வரையில் 200 காவலர்கள் பாதுகாப்பு பணியும் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் நேற்று இருந்தே பாதுகாப்பு பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டமானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போதிலும் இன்னும் சில நேரங்களில் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளும் திமுக பொருளாளர் பிற்பகலிலே விமானம் மூலமாக சென்னை திரும்ப இருப்பதால் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக திமுக காலங்களில் ஜல்லிக்கட்டுக்காக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மேடையில் பேச இருக்கிறார். மட்டுமல்லாது தற்போது அமைச்சர்கள் மற்றும் மற்ற கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு கூட்டணி கட்சியில் இருந்தனர். அதே போன்று அதற்கு பதிலடியாக இதில் அவர் கருத்துக்களை தெரிவிப்பார் என்று, அவருடைய கருத்துக்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு கருத்துக்களுக்கு பதிலடி தருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. காயத்ரி, ஹரிகிருஷ்ணன், ஏற்கனவே நேற்றைக்கு கூட பாலமேடு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி உண்ணாவிரதம், கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்களையும் ஈடுபட்டாங்க. தற்போது இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த போராட்டம் குறித்து அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? ஜல்லிக்கட்டு குறித்த அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? நிச்சயமாக அந்த கடந்த 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடைபட்ட போதிலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இன்று 13 நாட்களே உள்ளது. இந்த 13 நாட்களுக்கு உள்ளதாக அனுமதி கிடைத்தால் உடனடியாக அதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்தளவுக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் ஈடுபடுவது வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த போதிலும் கடந்த ஆண்டு திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கையை எடுத்து அந்த போராட்டமானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான கால சூழ்நிலை, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான கால சூழ்நிலை இல்லாத நிலையில் தான் தற்போது இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் போராட்டமானது நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையிலும் வருகின்ற 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இப்படியாக அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்லலாம். ஜல்லிக்கட்டு பேரவையினர் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதன் பேரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.
நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பை உணர முடிகிறது. ஹரிகிருஷ்ணன், ஸ்டாலின் தற்பொழுது போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை முடித்த பிறகு ஸ்டாலினுடைய பயண திட்டம் என்ன ஹரிகிருஷ்ணன்? நிச்சயமா சொல்லியிருக்கேன். சற்று முன்னதாக தனியார் விடுதியிலிருந்து, அதாவது மாட்டுத்தாவணி அருகில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாகனங்கள் மூலமாக இங்கு அலங்காநல்லூர் புறப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கு சரியாக 11 மணி அளவில் வருகிறார். 11 மணியில் ஆர்ப்பாட்ட கோஷங்கள் ஏற்ற பின்பு கூட்டணி கட்சியினர் மேடையில் பேசியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்த பின்பு இங்கிருந்து 12:15 மணி அளவில் இங்கிருந்து வாகனத்தின் மூலமாக மதுரை விமான நிலையத்துக்கு சென்றடையும் அவர் இங்கிருந்து 1:40 மணி அளவில் உள்ள விமானத்தின் மூலமாக சென்னைக்கு 2:40 மணி அளவில் வந்தடைவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வழிநெடுகிலும் அவர் போகும் இடங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தற்போது மதுரை மாட்டுத்தாவணி அருகில் விடுதியிலிருந்து, தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கும் அவர் இன்னும் சரியாக ஒரு 45 நிமிடத்துக்குள்ளாக இந்த மேடைக்கு வந்து சேரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.